பின்னர் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் கடுமையான உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம், தேர்தல் அங்கீகாரத்தை. ஆனால் மக்கள் அங்கீகாரத்தை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலே மக்கள் நம் மீது விடுதலை சிறுத்தைகள் மீது அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை தருவதற்கு நம்மை நிராகரித்தது. இந்த தேர்தலில் போட்டியிடுகிற போது நமக்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பானை சின்னத்தை தர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார் நம்முடைய தலைவர் ஏற்றிருக்கிறார். இந்த அங்கீகாரம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கொண்டாட வேண்டிய மாபெரும் வரலாறு இது. இன்று வரவேற்பு நிகழ்ச்சியிலே மட்டுமல்ல, இந்த அங்கீகார திருவிழாவை ஊர்தோறும் கொண்டாட வேண்டும், முகாம்கள் தோறும் கொண்டாட வேண்டும். தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ஆண்டு காலம் இதை மாபெரும் திருவிழாவாக நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போடுவதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் இருந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் போட்டி போட்டு வென்று அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த அங்கீகாரம், தேர்தல் ஆணையத்தின் மூலமான அங்கீகாரம், இந்தியாவிலே தேசிய கட்சிகள் 6 கட்சிகளுக்கு தேசிய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. மாநில கட்சிகள் 56 கட்சிகள் இதுவரையிலே மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் 57வது கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு மாநில அங்கீகாரத்தை பெற இருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், 2006க்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் மாநில அந்தஸ்து பெறவில்லை, மாநில அங்கீகாரத்தை பெறவில்லை. ஏறத்தாழ 18 ஆண்டுகள் எந்த கட்சியும் தமிழ்நாட்டிலே மாநில அங்கீகாரத்தை பெறவில்லை. முதன்முறையாக அதை நொறுக்கி 18 ஆண்டுகளிலே முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் அந்த தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. தென்னிந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகளில் எந்த கட்சியும் அங்கீகாரத்தை பெறவில்லை. தென்னிந்தியாவிலே 10 ஆண்டுகளிலே எந்த கட்சியும் அங்கீகாரம் பெறவில்லை. இப்பொழுதுதான் முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அங்கீகாரத்தை பெறுகிறது. இன்னும் சில கட்சிகள், ஆந்திராவிலே ஜனசேனா என்கிற ஒரு கட்சி தற்போது அங்கீகாரத்தை பெற இருக்கிறது. அதே போல இந்தியாவிலே இன்னைக்கு கட்சிகள் வரிசையை பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் 17வது பெரிய அரசியல் கட்சியாக உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தலித் சமூகத்தில் இருந்து உருவான ஒரு தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்கீகாரத்தை இந்தியாவிலே பிஎஸ்பி போன்ற 3 கட்சிகளுக்கு பிறகு 4வது கட்சியாக தலைவர் தலைமையில் இன்றைக்கு நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த அங்கீகாரம் என்பது மகத்தானது. மக்கள் நமக்கு வாரி வழங்கியது. தலைவருடைய அந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும், அதை காட்டிலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை உறுதியும், அந்த ஐடியாலஜி கேரண்டி என்று சொல்வார்களே, அந்த கொள்கை தெளிவும், ஸ்ட்ராட்டஜி, அந்த உத்திகள் தான் விடுதலை சிறுத்தைகளை இந்த களத்திற்கு, இந்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்த்தியிருக்கிறது. ஆகவே அந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிற அங்கீகாரம் 2024 நாம் இன்றைக்கு மாநில அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். நாளை 2029 தேசிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில் நாம் பணியாற்ற வேண்டும். இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய பணியான வேண்டுகோளை வைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தென் மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். தலைவர் ஒருவர் மட்டும் அங்கே போய் பணியாற்றினால் போதாது. தென் மாநிலங்களிலே நமக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலே நமக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கான பணியை செய்ய வேண்டும் என்ற
பணிவான வேண்டுகோளை விடுத்து இந்த வரவேற்பு நிகழ்வு தலைவர் முதலாக வருகிறார். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார். இதுவரையும் நாம் வருகிற போது அலுவலகத்துக்கு வருகிற போது அவர்களை உற்சாகமாக வரவேற்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதுவே ஒரு பெரு விழாவாக இங்கே மாறி இருக்கிறது. ஆகவே இந்த பெரு விழாவிற்கு உதவி செய்த நன்றி சொல்ல வேண்டிய தருணம். இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் அருமையாக ஒத்துழைப்பு தந்து இதை இன்னும் சொல்ல போனால் முன்னின்று நடத்திய தம்பிகளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தம்பி விடுதலை இரவு பகல் பார்க்காமல் இந்த பணியை செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய உங்கள் சார்பும் என் சார்பும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள முடியும். அதே போல பூவிழியன், கவினி, கேட்டையா, பூம்பொடி, இந்த ஆட்சி போன்ற விஷயங்களுக்கு உதவிய ஒத்துழைப்பு தந்த தம்பி லெனின் அன்பரசு, அவர்தான் டிசைனர். பூண்டி ராஜா, அருண்குமார், தயா நெப்போலியன், பி.டி. ரவி, முத்தமிழ் பாண்டியன், லைவ் கார்த்திக், ஜூன் இமயன், லைவ் குமார், வீர ராஜேந்திரன், லைவ் ஈஸ்டர், அம்பேத்கரசு, கிருவாநிதி ஆகியோருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இதில் பங்கேற்ற மாவட்ட செயலாளருக்கு சொன்னவுடனே அவர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக விருப்பத்தோடு தன்னெழுச்சியோடு வந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும், சென்னையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தலைமை நிலையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, நேற்று அமைப்பாய் திரண்டோம், இன்று அங்கீகாரம் பெற்றோம், நாளை அதிகாரம் வெல்வோம், அதிகாரம் வெல்வோம் என்று தேர்வு செய்வேன். நன்றி, வணக்கம். போன அப்படி போன அங்கே தள்ளுங்க.